பேச்சு தமிழ் அடிப்படையாக கொண்டு இலக்கணம் வகுத்தவர் யார்? பெஸ்கி. பேச்சு மொழி வேறு இலக்கிய மொழி வேறு என்று கூறியவர் யார்? கால்டுவெல். தமிழில் வினைச்சொற்களை 12 வகைப்படுத்திய மொழி ஆராய்ச்சியாளர் யார்? கிரால். இக்கால தமிழ் மரபு என்ற நூலின் ஆசிரியர் யார்? கு. பரமசிவம். சாசன செய்யுள் மஞ்சுரி என்ற நூலின் ஆசிரியர் யார்? மயிலை சீனி வெங்கடசுவாமி. சங்ககாலத்தில் கோணில் என்ற சொல் எந்த பொருளில் வழங்கப்பட்டது? அரண். பாரதியார் பணியாற்றிய இந்தியா பத்திரிகை தொடங்கியவர் யார்? சீனிவாச ஐயங்கார். தமிழில் காணப்படும் மிக பழமையான கல்வெட்டு வகை எது? பிராமி கல்வெட்டு. குகை கல்வெட்டுகளில் பிராமி எழுத்தும் தமிழ் எழுத்தும் கலந்து எழுதப்பட்டுள்ளது என்று கூறியவர் யார்? கே. பிள்ளை. கல்வெட்டில் இடம்பெறாத உயிர் எழுத்துக்கள் யாவை? ஐ, ஔ. பரிபாடலும் கலித்தொகையும் சங்க இலக்கியங்களில் பிந்தியவை என்று கூறியவர்கள் யாவர்? தேப்போமி, சுவலபெல், அகத்தியலிங்கம். ஆநின்று என்கின்ற இடைநிலை முதலில் பயன்படுத்தப்பட்டுள்ள இலக்கியம் எது? அப்பர் தேவாரம். 9 உயிர்களே மொழிக்கு இறுதியில் வரும் என்று கூறிய நூல் எது? நேமிநாதம். நிகழ்கால இடைநிலைகள் ஐ கூறிய முதல் நூல் எது? வீரசூலியம். திருக்குறளை முதலில் ஆங்கிலத்தில் முழுமையாக மொழிபெயர்த்தவர் யார்? ஜி.யு. போப். நான் மரபின் பிள்ளை, புதுமையின் தோழன் என்று கூறிய கவிஞர் யார்? சிற்பி பாலசுப்ரமணியம். ரஸ்கின் கருத்துப்படி இலக்கியம் எத்தனை வகைப்படும்? 8. எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்று கூறிய நீதி நூல் எது? வெற்றி வேட்கை. நீலகேசியில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை எத்தனை? 10. மறுமைக்கு அணிகலன் கல்வி என்று கூறும் நூல் எது? திரிகடிகம். குளவி மறுப்பினும் கிளவதாகும் என்ற அடிப்படையில் பிறந்த சிற்றிலக்கியம் எது? பிள்ளைத்தமிழ். 9 நாளி உடுப்பது 2 என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? நற்கீரர். திருஞான சம்பந்தர் 8வது பாடலில் யாரை பற்றி பாடுகிறார்? ராவணன். திருவிருத்தம், திருவாசிரியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? நம்மாழ்வார். பரிபாடலை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை எத்தனை? 13. மண்ணையும் விண்ணையும் இணைக்கும் ஐஞ்சிறு காப்பியம் எது? சூளாமணி. தமிழில் தலபுராணங்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஈரா மாதவன். நலங்கிரி என்ற யானையை அடக்கிய அரசன் யார்? உதயணன். வையம் தகழியாக வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூடினேன் சொல் மாலை இடர் ஆழி நீக்குகவே என்ற இந்த பாடலின் ஆசிரியர் யார்? பொய்கையாழ்வார். தோள்கண்டை காட்டி பால் கறக்கும் பழக்கம் பற்றி எந்த நூல் கூறுகிறது? சிறுபஞ்சமூலம். களிறுபிடியை குளிப்பாட்டும் செய்தி இடம்பெறும் நூல் எது? 550. அந்தணர் வீட்டில் கோழியும் நாயும் புகக்கூடாது என்று கூறும் நூல் எது? இன்னா 40. பெண்களின் இடதுகண் துடித்தால் நல்ல செய்தி வரும் என்ற செய்தியை கூறும் 14 கீழ்கணக்கு நூல்கள் எது? திணைமாலை 150. நாலடியாரின் முதல் இயல் எது? துறவியல். தக்கோலம் என்னும் மருந்து பொருள் இடம்பெறக்கூடிய 14 கீழ்கணக்கு நூல் எது? ஏலாதி. சிலப்பதிகாரத்தில் மாதவியின் முதல் கடிதம் இடம்பெறும் காதை வேநீர் காதை. மணிமேகலைக்கு மணிமேகலா தெய்வம் எத்தனை மந்திரங்களை வழங்கியது? 3. சீவகன் முதுமை கோலம் காட்டி யாரை மணந்தான்? சுரமஞ்சரி. இல்வாழ்க்கையின் வகைகள் யாவை? 4. அமுத சுரபியை கோமுகி புகியில் இட்டவர் யார்? ஆபுத்திரன். நம்பி அகப்பொருள் கூறும் சிறுபொழுதுகள் எத்தனை? 5. கவிதை அல்ல என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார்? கலைஞர் மு. கருணாநிதி. அந்நியன் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார்? இந்திரன். ஒரு கைதியின் பாடல் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார்? பொன்னடியான். தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள நூற்பாக்களின் எண்ணிக்கை எத்தனை? 462. தொல்காப்பியர் குறிப்பிடும் புறத்திணைகளின் எண்ணிக்கை எத்தனை? 7. தொல்காப்பியர் குறிப்பிடும் பாலைத்திணைக்கு இணையான புறத்திணை எது? வாகைத்திணை. புதுமை, பெருமை, சிறுமை, ஆக்கம் இவற்றின் அடிப்படையில் தோன்றும் மெய்ப்பாடுகள் எது? மருட்கை. கோடியர் மாடம் என்று குறிப்பிடப்படுவது எது? பகை அரசனின் மாடம். நன்னூல் எழுத்ததிகாரத்தில் நூற்பாக்களின் எண்ணிக்கை எத்தனை? சொல்லதிகாரத்தின் நூற்பாக்களின் எண்ணிக்கை எத்தனை? எழுத்ததிகாரம் 202, சொல்லதிகாரம் 205.